மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 19 முதல் 21 வரை உள்ளதான வசனங்களை தொடர்ந்து நாம் சில வாரங்களாக நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 19, 20 மற்றும் 21. பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம், இங்கே பூச்சியும் துருவும் அவற்றை கெடுக்கும், இங்கே திருடரும் கன்னமிட்டு திருடுவார்கள். பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள், அங்கே பூச்சியோ துருவோ கெடுப்பதும் இல்லை, அங்கே திருடர் கன்னமிட்டு திருடுவதும் இல்லை. உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். பரலோகத்திலே பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள் என்ற தலைப்பின் கீழாக இந்த மத்தேயு 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நாம் தலைப்பாக வைத்து கடந்த வாரத்தில் நாம் அதை சிந்திக்க நாம் ஆரம்பித்திருக்கிறோம். கடைசியை பார்த்த குறிப்பு சொல்ல முடியுமா? கடைசியை நாம் பார்த்துருக்கோம், சேர்த்து வைக்க வேண்டிய முக்கியமான பொக்கிஷம். ஓகே, அது 16 நினைக்கிறேன். தொடர்ந்து நம்ம அதே தலைப்பின் கீழாகவே நாம் சிந்திக்கும்படி கடந்து செல்வோம். அடுத்த குறிப்பாக 17ஆவதாக, நமது சந்தோஷத்திற்கு ஆதாரமாக நம்முடைய நித்திய ஜீவனையே சார்ந்திருக்க வேண்டும். நமது சந்தோஷத்திற்கு ஆதாரமாக நம்முடைய நித்திய ஜீவனையே சார்ந்திருக்க வேண்டும். அப்படி என்னன்னா, நம்முடைய சந்தோஷம் பொக்கிஷம் சேர்ப்பதில் அல்ல, பொக்கிஷம் சேர்ப்பதிலேயே சந்தோஷம் அல்ல, நித்திய ஜீவன் தான் என்னது நமக்கு சந்தோஷம். ஆகவே அதை தான் சார்ந்திருக்கணும் தவிர இந்த பூலோகத்தில் பொக்கிஷம் சேர்ப்பதிலேயே அது நமக்கு சந்தோஷம் அல்ல. நித்திய ஜீவனையே சார்ந்திருக்கணும். எப்போவுமே 24 மணி நேரமும் இந்த பூமிக்குரிய பொக்கிஷங்கள் அல்ல, நித்திய ஜீவனை குறித்து இருக்கணும். மறுபடியும் சொல்கிறேன், நமது சந்தோஷத்துக்கு ஆதாரமாக நம்முடைய நித்திய ஜீவனையே சார்ந்திருக்க வேண்டும். அடுத்த குறிப்பாக, பூமிக்குரிய காரியங்கள் எல்லாம் நித்திய ஜீவனுக்கு இணையானது அல்ல. பூமிக்குரிய காரியங்கள் எல்லாம் நித்திய ஜீவனுக்கு இணையானது அல்ல. பூமிக்குரிய காரியங்கள் எல்லாம் நித்திய ஜீவனுக்கு இணையானது அல்ல. அப்போ நம்ம எவ்வளோதான் பொக்கிஷம் சேர்த்தாலும் அது எதுக்கு ஈடாகாது? நித்திய ஜீவனுக்கு ஈடாகாது, அதுக்கு இணையாகாது. அதான் சொல்லப்பட்டிருக்கு. பூமியில் நீங்கள் எவ்வளோதான் பொக்கிஷம் வாங்கினாலும் சேர்த்து கொண்டாலும் சரி, அது நித்திய ஜீவனுக்கு இணையானது அல்ல. நித்திய ஜீவனை விட இவைகள் தாழ்ந்தவைகள் என்று எண்ண வேண்டும். நித்திய ஜீவனை விட இவைகள் தாழ்ந்தவைகள் என்று எண்ண வேண்டும். அப்போ எது முக்கியம்? பொக்கிஷம் அல்ல. எது முக்கியம்? நித்திய ஜீவன் தான் முக்கியம். ஸோ அந்த குறிப்பு மறுபடியும் சொல்கிறேன், பூமிக்குரிய காரியங்கள் எல்லாம் நித்திய ஜீவனுக்கு இணையானது அல்ல. நித்திய ஜீவனை விட இவைகள் தாழ்ந்தவைகள் என்று நாம் எண்ண வேண்டும். அப்போ நம்முடைய நோக்கம், நம்முடைய சிந்தனை இவை எல்லாமே பூமியில் பொக்கிஷம் சேர்க்க வேண்டிய அந்த எண்ணத்தில் அல்ல, நித்திய ஜீவனையே நாம் சார்ந்திருக்க வேண்டும். மற்ற எல்லாமே என்னது? தாழ்வானது. ஆக பவுல் சொல்றார், எல்லாவற்றையும் நஷ்டம் என்றும் குப்பையுமாக எண்ணுகிற மாதிரி இவை எல்லாமே என்னது? குப்பையாக தான் இருக்கும். நம்ம எதுவுமே கொண்டு போகிறது இல்லை. 19, பரலோகத்தில் பொக்கிஷங்களை நாம் சேர்த்து வைக்கும்போது, 19வது குறிப்பு, பரலோகத்தில் பொக்கிஷங்களை நாம் சேர்த்து வைக்கும்போது கர்த்தர் அவற்றை நமக்காக பாதுகாப்பார் என்று நம்பிக்கையோடு இருக்கலாம். பரலோகத்தில் பொக்கிஷங்களை நாம் சேர்த்து வைக்கும்போது கர்த்தர் அவற்றை நமக்காக பாதுகாப்பார் என்று நம்பிக்கையோடு இருக்கலாம். ஏன்னா இங்கே உள்ள பொக்கிஷத்துக்கு என்ன விதமான பாதுகாப்பும் கிடையாது. இங்கே சேர்த்து வைக்கிற பொக்கிஷத்திற்கு எவ்விதமான பாதுகாப்பு நிரந்தரம் அல்ல. ஆனால் பரலோகத்தில் நீங்களும் நானும் சேர்த்து வைக்கிற பொக்கிஷங்கள் எல்லாவற்றையுமே தேவனே அதை பாதுகாப்பார் என்று நம்பிக்கையோடு நாம் இருக்கலாம்.
அடுத்த குறிப்பு, இந்த உலகத்திற்குரிய பணத்தின் மீது பேராசை படக்கூடாது. இந்த உலகத்திற்குரிய பணத்தின் மீது, அதாவது பொக்கிஷத்தின் மீது பேராசை படக்கூடாது. பொக்கிஷம்தான் எல்லாம், எப்போ பார்த்தாலும் அதுவே எண்ணம், அதுவே சிந்தனை. தூங்கும்போது அதுதான், முழிக்கும்போது அதுதான், 24 மணி நேரமும் பணம் 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 அல்லது பொக்கிஷம் பொக்கிஷம் என்றே அந்த பேராசைப்படக்கூடாது. இந்த உலகத்தின் பணத்தை தேவனுடைய ஊழியத்திற்காக செலவு செய்து, இந்த உலகத்தின் பணத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறதான அந்த பொக்கிஷத்தை, அந்த பணத்தை தேவனுடைய ஊழியத்திற்காக செலவு செய்து பரலோகத்தில் நமக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க பிரயாசப்பட வேண்டும். அப்படி என்னதுன்னா, நம்ம எந்த அளவுக்கு கர்த்தருடைய பணிக்கென்று கொடுக்கிறோமோ அவை எல்லாமே பரலோகத்தில் பொக்கிஷங்களாக என்ன செய்கிறதாம், வரவு வைக்கப்படுகிறதாம். தேவனுடைய ஊழியத்திற்காக செலவு செய்து பரலோகத்தில் நமக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க பிரயாசப்பட வேண்டும். எந்த அளவுக்கு இந்த பூமியில் நமக்கு தேவை என்று சொல்லி பொக்கிஷங்களுக்காக நாம் பிரயாசப்படுறோமோ, அதே வேளையில் தேவனுடைய ஊழியத்திற்கென்று நாம் கொடுக்கும்போது அது பரலோகத்தில் என்ன செய்யும், பொக்கிஷங்களாக என்ன செய்யணும், சேர்த்து வைக்கப்படும். அதுக்கும் சேர்ந்து என்ன செய்யணும், நம்ம பிரயாசம். எந்த அளவுக்கு கர்த்தருடைய ஊழியத்தை கொடுக்க முடியும், சபைக்கு எவ்வளவு கொடுக்க முடியும், எந்த அளவுக்கு தேவனுடைய ஊழியத்துக்கென்று, மிஷினரி பணிக்கென்று, ஆலயத்திற்கென்று சொல்லி, ஸோ கர்த்தருடைய ஊழியத்திற்காக நம்ம எவ்வளவு கொடுக்குறோமோ அவை எல்லாமே பரலோகத்தில் பொக்கிஷங்களாக வைக்கப்படும். ஆகவே அதற்காக என்ன செய்ய வேண்டும், பிரயாசப்பட வேண்டும். 21, பரலோகத்தில் பொக்கிஷங்களை சேர்த்து வைப்பது பாதுகாப்பானது. அங்கே பூச்சியும் துருவும் அந்த பொக்கிஷத்தை கெடுப்பது இல்லை. பரலோகத்தில் பொக்கிஷங்களை சேர்த்து வைப்பது பாதுகாப்பானது. அங்கே பூச்சியும் துருவும் அந்த பொக்கிஷத்தை கெடுப்பது இல்லை. அங்கே சேர்த்து வைக்கிற அந்த பொக்கிஷம் என்ன செய்யாது, எந்த பூச்சியும் எந்த துருவும் வந்து கெடுக்காது. ஏன்னா தேவனே அதை என்ன செய்வார், அதை பாதுகாப்பார் என்ற நம்பிக்கையினால எந்த துருவும் எந்த பூச்சியும் வந்து அது பொக்கிஷத்தை கெடுக்க முடியாது. அடுத்த குறிப்பு, திருடர்களும் பரலோகத்தில் கண்ணமிட்டு திருடுவதும் இல்லை. ஏனென்றால் திருடுகிறவன் பரலோகத்துக்கு வரவே மாட்டான். திருடர்களும் பரலோகத்தில் கண்ணமிட்டு திருடுவதில்லை. ஏனென்றால் திருடுகிறவன் என்ன செய்ய மாட்டான், பரலோகத்திற்கு வரவே மாட்டான். அவன் வந்தால் தானே திருட முடியும். ஸோ பரலோகத்துக்கு வர்றது கிடையாது, அவனுக்கு அது வாய்ப்பே இல்லை. ஸோ திருடர்களும் பரலோகத்தில் கண்ணமிட்டு திருடுவது இல்லை. திருடுகிறவன் பரலோகத்திற்கு வரமாட்டான், வருவதும் இல்லை. என்றுமே அழியாத பொக்கிஷத்தை பரலோகத்தில் நமக்கு சேர்த்து வைப்பது ஞானமுள்ள காரியம். அடுத்த குறிப்பு, என்றுமே அழியாத, எப்பொழுதுமே அழியாத பொக்கிஷத்தை பரலோகத்தில் நமக்கு சேர்த்து வைப்பது ஞானமுள்ள காரியம். பூமிக்குரிய காரியங்களை எந்த அளவுக்கு நம்ம பிரயாசப்படுறோமோ அதை விட மேலான காரியம் பரலோகத்தில் என்றுமே அழியாத பொக்கிஷத்தை சேர்த்து வைப்பது தான் ஞானமுள்ள ஒரு காரியம். என்றுமே அழியாத பொக்கிஷத்தை பரலோகத்தில் நமக்கு சேர்த்து வைப்பது ஞானமுள்ள காரியம். ஆனால் இன்றைக்கி உலகத்தில் எல்லாமே என்ன செய்கிறாங்க, அதை தவிர மற்ற எல்லாமே என்ன செய்கிறாங்க, சேர்த்து வைக்கிறாங்க. நித்திய ஜீவனை விட, பரலோகத்தை விட என்னது பூலோகத்துக்குரிய காரியம்தான் மேலானது என்று சொல்லி எல்லாருமே என்ன செய்கிறாங்க, அதுக்கு தான் பிரயாசப்படுறாங்க. அதுக்கு தான் தன்னுடைய ஞானத்தை, அறிவை செலவழிக்கிறாங்க. ஆனால்
பரலோகத்தில் பொக்கிஷம் சேர்த்து வைப்பது தான் என்னது? ஞானமுள்ள காரியம். 24 இயேசு கிறிஸ்து மூலமாக தேவன் கொடுக்கும் நித்திய ஜீவனை இயேசு கிறிஸ்து மூலமாக தேவன் கொடுக்கும் நித்திய ஜீவனை சுதந்திரத்துக் கொள்வதே நாம் சேர்த்து வைக்க வேண்டிய மிகப்பெரிய பொக்கிஷம். இயேசு கிறிஸ்து மூலமாக தேவன் கொடுக்கும் நித்திய ஜீவனை சுதந்திரத்துக் கொள்வதே நாம் சேர்த்து வைக்க வேண்டிய மிகப்பெரிய பொக்கிஷம். ஸோ எது பொக்கிஷம்? நித்திய ஜீவனை தான் மிகப்பெரிய பொக்கிஷம். ஆண்டவர் மூலமாய் நாம் பெற்றுக்கொள்ளப்படுறதான நித்திய ஜீவன் தான் நமக்கு மேலான மகிமையான மிகப்பெரிய பொக்கிஷம். அதுதான் இயேசு கிறிஸ்து மூலமாக தேவன் கொடுக்கும் நித்திய ஜீவனை சுதந்திரத்துக் கொள்வதே நாம் சேர்த்து வைக்க வேண்டிய மிகப்பெரிய பொக்கிஷம். அடுத்த குறிப்பு, பரலோகத்தில் பொக்கிஷங்களை சேர்த்து வைப்பது என்பது, பரலோகத்தில் பொக்கிஷங்களை சேர்த்து வைப்பது என்பது தேவனுக்கு நம்மை பிரதிஷ்டை பண்ணுவதும், தேவனுக்கு நம்மை பிரதிஷ்டை பண்ணுவதும், தேவையுள்ள ஜனங்களுக்கு உதவி செய்வதும் ஆகும். பரலோகத்தில் பொக்கிஷங்களை சேர்த்து வைப்பது என்பது தேவனுக்கு நம்மை பிரதிஷ்டை பண்ணுவதும், தேவையுள்ள ஜனங்களுக்கு உதவி செய்வதும் ஆகும். ரெண்டு காரியம். ஒன்று, நம்ம ஆண்டவருக்கு என்று சொல்லி நம்மையே அர்ப்பணிப்பது, அது பரலோகத்தில் நாம் சேர்த்து வைக்கிறதான பொக்கிஷம். என்னையே நான் கர்த்தருக்கென்று கொடுக்கிறேன், என்னையே ஆண்டவருக்கு முன்பாக அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி அர்ப்பணிப்பது பொக்கிஷம். இன்னொன்று, ஏழைகளுக்கு தேவை ஜனங்களுக்கு உதவி செய்வதும் என்னது? பொக்கிஷம். இன்னைக்கு அநேகர் தங்களை பிரதிஷ்டை பண்ணுவது இல்லை. கிறிஸ்தவங்களாக இருப்போம், ஆராதனைக்கு வருவோம், ஆனால் முழு மனதோடு கர்த்தருக்கென்று சொல்லி நம்மை அர்ப்பணிப்பது இல்லை. ஆனால் யார் தன்னை முழுவதுமாய் அர்ப்பணிக்கிறானோ அதுவும் கர்த்தருக்கு முன்பாக ஒரு பொக்கிஷம். 26 நாம் கொடுக்கும் ஒரு கலசம் தண்ணீர் கூட கர்த்தருடைய பார்வையில் மிகவும் அருமையானது. நாம் கொடுக்கும் ஒரு கலசம் தண்ணீர் கூட கர்த்தருடைய பார்வையில் மிகவும் அருமையானது. கர்த்தர் இதற்கும் பலன் அளிப்பார். நாம் கொடுக்கும் ஒரு கலசம் தண்ணீர் கூட கர்த்தருடைய பார்வையில் மிகவும் அருமையானது. கர்த்தர் இதற்கும் பலன் அளிப்பார். அதற்கு ஆதாரமாய் ஆண்டு சொன்ன வசனம் தான் மத்தேயு 10ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம் 42ஆம் வசனம். மத்தேயு 10:40 உங்களை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறான், என்னை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்கிறான். சீஷன் என்னும் நாமத்தின் நிமித்தம் இந்த சிறியரில் ஒருவனுக்கு ஒரு கலசம் தண்ணீர் மாத்திரம் குடிக்க கொடுக்கிறவனும் தன் பலனை அடையாமல் போகான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். அப்போ ஒரு கலசம் தண்ணீர் கொடுப்பது கூட ஆண்டவருக்கு முன்பாக என்ன செய்யுது? அது மகிமையானது, பலன் கொடுக்கும். அதுவும் ஒரு வகையில் நாம் பரலோகத்தை சேர்த்து வைக்கிறதான ஒரு பொக்கிஷமாக இருக்கும். மனுஷனே நாம் கொடுக்கும் ஒரு கலசம் தண்ணீர் கூட கர்த்தருடைய பார்வையில் மிகவும் அருமையானது. கர்த்தர் இதற்கும் என்ன செய்வார்? பலன் அளிப்பார். மத்தேயு 10:40 மற்றும் 42வது வசனம். அடுத்த குறிப்பு, பரலோகத்தில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. பரலோகத்தில்
அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அங்கே பூச்சிகளின் பிரச்சனை இல்லை, உலோகங்கள் துருப்பிடிக்காது, திருடர் பயம் அங்கு இல்லை. பரலோகத்தில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அங்கே பூச்சிகளின் பிரச்சனை இல்லை, உலகங்கள் துருப்பிடிக்காது, திருடருடைய பயமும் அங்கு இல்லை. எல்லாருடைய இருதயமும் பயமின்றி இருக்கும். கடைசி குறிப்பு 27. பரலோகத்தில் அங்கே அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அங்கே பூச்சிகளின் பிரச்சனை இல்லை, உலோகங்கள் துருப்பிடிக்காது, திருடர் பயமும் அங்கு இல்லை. எல்லாருடைய இருதயமும் பயமின்றி இருக்கும். இங்கன்னா சேர்த்து வைக்கிற பொக்கிஷம் எப்போ துருப்பிடிக்கும் தெரியாது, எப்போ பூச்சி வந்து கரையான் வந்து அரிக்கணும்னு தெரியாது, எப்போ திருடன் வந்து கண்ணமிட்டு திருடான்னு சொல்லி தெரியாது. ஆனால் நாம் அங்கே சேர்த்து வைக்கிற பொக்கிஷத்துக்கு எந்த பூச்சியும் அங்கே வராது, எதுவும் அங்கே துருப்பிடிக்காது, திருடரும் செய்ய மாட்டாங்க, திருட மாட்டாங்க. அப்போது நம்முடைய இறுதி என்ன இருக்கும்? நிம்மதியாக, சந்தோஷமாக, பயமின்றி இருக்கும். எல்லாருடைய இருதயமும் பயமின்றி இருக்கும். இந்த மத்தேயு 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திற்கு நாம் கொடுத்த முதல் தலைப்பினது பரலோகத்தில் பொக்கிஷங்களை சேர்த்து வைங்க. 2வது தலைப்பு பரலோகத்தில் பொக்கிஷம். இதே மத்தேயு 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் 2வது தலைப்பாக பரலோகத்தில் பொக்கிஷம். எதுக்கு அடுத்த ஒரு தலைப்புகளை போகிறோம் அப்படின்னா, இந்த வசனங்களை வந்து ஒவ்வொரு ஆதர் அல்லது ஒவ்வொரு தியாலஜியும் வந்து ஒவ்வொரு விதமான கண்ணோட்டத்தில் பார்த்துருப்பாங்க. நம்ம பார்க்குற இந்த பைபிள் ஸ்டடியில் வந்து ஒரு தலைப்பு இந்த தலைப்புக்கு போகும்போது என்னென்னா, ஒரு ஆதர் ஒரு மாதிரி சொல்லியிருப்பார், அவருடைய கண்ணோட்டத்தில் ஒரு தியாலஜி ஒரு மாதிரி சொல்லியிருப்பார், இன்னொரு தியாலஜி இன்னொரு விதமாக சொல்லியிருப்பார். ஆனால் சில விஷயங்கள் வந்து ரெண்டுமே ஒத்து இருக்கும், சில விஷயங்கள் சொல்லியிருக்கும் மாறிக்கும். அதுதான் அது அந்த பைபிள் ஸ்டடியில் அதுதான். ஸோ இதுலேயும் சில காரியங்கள் கொஞ்சம் மாறுபடும், சில காரியங்கள் ஏற்கனவே சொன்னது போல் ஒத்து வரும், சில காரியங்கள் மாறி இருக்கும். ஸோ 2வது தலைப்பு பரலோகத்தில் பொக்கிஷம். நமது பொக்கிஷங்கள் நிரந்தரமானதாய் காணப்பட அவைகள் பரலோகத்தில் சேகரிக்கப்பட வேண்டும். நமது பொக்கிஷங்கள் நிரந்தரமானதாய் காணப்பட அவைகள் பரலோகத்தில் சேகரிக்கப்பட வேண்டும். பரலோகத்தில் சேமிக்கும் செல்வத்தை தான் கர்த்தர் விரும்புகிறார். நமது பொக்கிஷங்கள் நிரந்தரமானதாய் காணப்பட அவைகள் பரலோகத்தில் சேகரிக்கப்பட வேண்டும் அல்லது சேர்த்து வைக்க வேண்டும். பரலோகத்தில் சேமிக்கும் செல்வத்தை தான் கர்த்தர் விரும்புகிறார். நான் தானே சொல்றாரு, பரலோகத்தில் உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைங்க, பூலோகத்தில் சேர்த்து வைக்க வேண்டாம். எங்கே சேர்த்து வைக்க சொல்கிறாரு? பரலோகத்தில் தான் சேர்த்து வைக்க சொல்கிறார். அதான் ஆண்டு விரும்புகிறார். ஸோ ஆண்டுடைய விருப்பமே நம்முடைய பொக்கிஷங்கள் சேர்த்து வைக்கப்பட வேண்டும். அவைகள் எங்கே என்றால் பூலோகத்தில் அல்ல, பரலோகத்தில் தான் என்பதை ஆண்டவர் விரும்புகிற காரியத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். மறுபடியும் சொல்கிறேன், நமது பொக்கிஷங்கள் நிரந்தரமானதாய் காணப்பட அவைகள் பரலோகத்தில் சேர்த்து வைக்க வேண்டும். பரலோகத்தில் சேமிக்கும் செல்வத்தை தான் என்ன செய்கிறார்? கர்த்தர் விரும்புகிறார். ஆண்டவர் விரும்புகிறார். 2வது குறிப்பு, அந்த பொக்கிஷங்கள் எந்த பொக்கிஷங்கள்? பரலோகத்தில் நாம் சேர்த்து வைக்கும் பொக்கிஷங்கள் அழிவில்லாதது, நெருப்போ அல்லது வெள்ளமோ அதை அழித்து விட முடியாது. பரலோகத்தில் நாம் சேர்த்து வைக்கும் பொக்கிஷங்கள் அழிவில்லாதது, நெருப்போ அல்லது வெள்ளமோ அதை அழித்து விட முடியாது. இப்போ நம்ம இங்கே சேர்த்து வைக்கிற பொக்கிஷம்
எப்போ வேணாலும் என்ன செய்யலாம்? திருடலாம், திருடு போகலாம், துருப்பிடிக்கலாம், அல்லது திடீரென்று என்ன செய்யலாம்? தீப்பிடித்து கூட என்ன செய்யலாம்? எரிந்து போகலாம். வெள்ளம் வந்து கூட என்ன செய்யலாம்? அடித்து போகலாம். நமக்கு தெரியும், சமீபத்தில் பார்க்க தானே அந்த நிலச்சரிவு தெரியும். வீடோடு அப்படியே போகுது, வீடோடு போகுது, வெள்ளத்தில் அடிச்சுட்டு போகுது. கார் முதற்கொண்டு, பைக்கு முதற்கொண்டு, வீடு முதற்கொண்டு எல்லாமே அடிச்சுட்டு போகுது. ஸோ இங்கே சேர்த்து வைக்கப்பட்ட வீடோ, அசையும் சொத்தோ, அசையாத சொத்தோ, அவைகளே என்ன செய்யுது? அழித்து போகுது. ஆனால் பரலோகத்தை சேர்த்து வைக்க செய்யாது. அங்கே ஒரு வெள்ளமும் வரப்போவது இல்லை. அங்கே என்ன செய்வதில்லை? தீப்பிடிப்பதும் இல்லை. மூன்றாவது குறிப்பு, எந்த திருடனாலும் அதை கொள்ளையடித்து விட முடியாது. எந்த பூச்சியோ அல்லது துருவோ அதை கெடுக்கவும் முடியாது. எந்த திருடனாலும் அதை கொள்ளையடித்து விட முடியாது. எந்த பூச்சியோ அல்லது துருவோ அதை கெடுக்கவும் முடியாது. நான்காவது குறிப்பு, மத்தேயு 6:33. மத்தேயு 6:33 படி, அவருடைய ராஜ்ய பணிக்காக நாம் நமது செல்வத்தை செலவிட வேண்டும். மத்தேயு 6:33 என்ன சொல்லுது? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவை அனைத்தும் உங்களுக்கு என்ன செய்யப்படும்? கொடுக்கப்படும். அப்போ இந்த குறிப்பு என்ன சொல்லுது அப்படின்னா, நீங்கள் முதலாவது தேவனை தேடுங்க. நீங்கள் ஆண்டவரை தேடுறீங்கன்னு சொன்னால் இந்த மூலத்துக்குரிய காரியங்கள் எல்லாமே செய்வார். அவர் நிச்சயமாய் அவர் கொடுப்பார். அதான் சொல்லப்பட்டிருக்கு. அப்படியானால் அப்படி கொடுக்கும்போது அந்த கொடுக்குற காரியத்திலிருந்து நாம் தேவனுக்கென்று செலவு செய்யணும். ஸோ மத்தேயு 6:33 படி அவருடைய ராஜ்ய பணிக்காக நாம் நமது செல்வத்தையும் செலவிட வேண்டும். ஏன்னா எது தேவனுடைய ராஜ்யம்? தேவனுக்கென்று கொடுப்பது தான். கர்த்தருடைய பணிக்கென்று கொடுப்பது, அதுதான் பொக்கிஷம். தேவனுடைய பணிக்கென்று நம்ம எவ்வளவு கொடுக்கிறோமோ அதுதான் பொக்கிஷம். ஐந்தாவது குறிப்பு, நாம் ஆண்டவருடைய ஊழியத்திற்காக செலவிடும் போது, ஆண்டவருடைய ஊழியத்திற்காக செலவிடும்போது அது பரலோகத்தில் பொக்கிஷமாக சேர்க்கப்படுகிறது. ஸோ நம்ம எந்த அளவுக்கு நம்ம கொடுக்குறோமோ அது பரலோகத்தில் அது பொக்கிஷமாக இருக்கும். எந்த அளவுக்கு கர்த்தருடைய பணிக்கென்று நாம் கொடுக்குறோமோ அது பரலோகத்தில் என்னதற்கு பொக்கிஷமாய் அங்கே நமக்கு சேர்க்கப்படும். அடுத்த குறிப்பு, எபேசியர் 4ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் வசனம் 28. இந்த வசனம் நீங்கள் வீட்டில் போய் முழுமையாக எழுதிக்கிறங்க. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் வாசிக்கிறேன். திருடுகிறவன் இனி திருடாமல், திருடுகிறவன் இனி திருடாமல் குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதாக தனக்கு உண்டாயிருக்கும்படி தன் கைகளினால் நல்ல வேலை செய்து உழைக்க கடவன் என்று சொல்லி இந்த ஒளிபரப்பு சொல்லப்பட்டிருக்கு. திருடுகிறவன் இனி திருடாமல் குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதாக தனக்கு உண்டாயிருக்கும்படி தன் கைகளினால் நல்ல வேலை செய்து உழைக்க கடவன். இந்த வசனம் தான் அந்த குறிப்பு 6. அதனுடைய விளக்கம் 7வது குறிப்பாக, இந்த வசனத்தின்படி நாம் வேலை செய்யணும். வேலை செய்யாமல் என்ன செய்யாது? பொக்கிஷம் வராது. இங்கே வாசிக்கிறபடி இந்த வசனப்படி நாம் வேலை செய்ய வேண்டும், சம்பாதிக்க வேண்டும்.
எதற்காக? ஒன்று நம்முடைய தேவைகளுக்காகவும், ரெண்டாவது குறை உள்ளவர்களுக்கு கொடுக்கும்படியாகவும் நாம் உழைக்க வேண்டும். குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதாக. அப்போ அதுதான் பொக்கிஷம். எது பொக்கிஷம்? குறைச்சல் உள்ளவனுக்கு எவன் கொடுக்கிறானோ அதுதான் பொக்கிஷம். அப்படி கொடுக்க வேண்டுமென்றால் நமக்கு வானத்திலிருந்து கொட்டாது. வானத்திலிருந்து கொட்டாது. என்ன செய்யணும்? உழைக்க வேண்டும். அதை வாசிக்கிறோம். தன் கைகளினால் நல்ல வேலை செய்து என்ன செய்யணுமா? உழைக்க கடவன். அப்போ எந்த அளவுக்கு நம்ம உழைக்கிறோமோ அந்த உழைப்பின் பலனை நமக்கும் உதவியாக இருக்கும். அதுபோல் குறைச்சலவனுக்கு செய்து கொடுக்கும்போது அது பரலோகத்தில் செய்யும். அது பொக்கிஷமாய் சேர்த்து வைக்கப்படும். 8வது குறிப்பு மத்தேயு 25ஆம் அதிகாரத்தில், மத்தேயு 25ஆம் அதிகாரம் 34 முதல் 36 வரைக்கும் நீங்கள் எழுதிக்கிறீங்க, வீட்டில் போய் எழுதிக்கிறீங்க. மத்தேயு 25ஆம் அதிகாரம், மத்தேயு 25ஆம் அதிகாரத்தில் 34, 35, 36. ம் 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 நல்லா கேளுங்க. பசியாக இருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். தாகமாக இருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள். அந்நியனாக இருந்தேன், என்னை சேர்த்து கொண்டீர்கள். வஸ்திரம் இல்லாதிருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள். வியாதியாக இருந்தேன், என்னை கவனித்து கொண்டீர்கள். காவல் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள் என்பார். அப்போ எது பொக்கிஷம் என்பதை இன்னும் கொஞ்சம் தெளிவாக இங்கே பார்த்தீங்கன்னா, ஆண்டுடைய வார்த்தையுடைய பசியாக இருந்தேன், எனக்கு என்ன செஞ்சீங்க? உணவு கொடுத்தீங்க, போஜனம் கொடுத்தீங்க. அப்போது பசியுள்ளவனுக்கு நாம் ஆகாரம் கொடுப்பது நாம் பரலோகத்தில் பொக்கிஷத்தை நாம் சேர்த்து வைக்கிறோம். தாகமாக இருக்கிறவனுக்கு தண்ணீர் கொடுக்கும்போது, அந்த ஒரு கலசம் தண்ணி கொடுத்தாலும் அதுவும் என்னது? ஒரு பொக்கிஷமாய் சேர்த்து வைக்கிறோம். அதே போல் அந்நியனாக இருந்தேன், என்னை சேர்த்து கொண்டீர்கள். யாருமே விசாரிக்காமல் இருக்கிறாங்க, நீங்கள் போய் விசாரித்தாலே போதும். என்னது? அது ஒரு பொக்கிஷம். வியாதியாக இருந்தேன், என்னை வந்து பார்க்க வந்தீங்க, விசாரிக்க வந்தீங்க. இப்போ இவை எல்லாமே என்னது? பொக்கிஷம். 9வது குறிப்பு அதே மத்திய 25ஆம் அதிகாரத்தில் 45ஆம் வசனம் வீட்டில் வெளியிடுங்க. 9வது குறிப்பு மத்திய 25:45. அவர்களுக்கு மறுமொழியாக, மிகவும் சிறியவர்களாகிய இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். இந்த ஓமையெல்லாம் சொல்லிட்டு வசனம் சொல்கிற கடைசியில், இந்த சிறியவனுக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். ஏன்னா அதுதான் பொக்கிஷம். ஆகாரம் கொடுப்பது, தண்ணீர் கொடுப்பது, அந்நியனை சேர்த்து கொள்வது, வஸ்திரம் இல்லாதவனுக்கு வஸ்திரத்தை வாங்கி கொடுப்பது, இவை எல்லாமே தேவனுடைய பார்வையில் அது பொக்கிஷமாய் வரவு வைக்கப்படும். 10வது குறிப்பு நாம் தேவையில் உள்ளவர்களுக்கு உதவும் போது கர்த்தர் அதை நமக்கு 100 மடங்கு திரும்ப கொடுப்பார். நாம் தேவையில் உள்ளவர்களுக்கு உதவும் போது கர்த்தர் அதை நமக்கு 100 மடங்கு திரும்ப கொடுப்பார். நாம் தேவையில் உள்ளவர்களுக்கு உதவும் போது கர்த்தர் அதை நமக்கு 100 மடங்கு திரும்ப கொடுப்பார். அந்த மத்தேயு 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் நம்ம 2 தலைப்பு பார்த்துருக்கோம். ஒன்று, பரலோகத்திலே பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள். 2வது, பரலோகத்தில் பொக்கிஷம். இந்த தலைப்புலையும் ஒரு 10 காரியத்தை நம்ம பார்த்துருக்கோம். 3வது ஒரு தலைப்பு, அதோடு இந்த வசனத்தை நிறைவு செய்ய போகிறோம். 3வது தலைப்பு, எது பரலோக பொக்கிஷம்? எது பரலோக பொக்கிஷம்? இந்த வசனத்தினுடைய 3வது தலைப்பு, எது பரலோகத்தின் பொக்கிஷம்? ஆண்டவர் சொல்றாரு, பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள். ஓகேயா? ஆண்டவர் சொல்லியிருக்கணும் எது பொக்கிஷம்னு சொல்லியிருக்காரா?
இப்போ ஒரு 5-6 வாரமாக பார்த்துட்ருக்குறோம். ஒரு 6 வாரமாக பார்த்துட்ருக்குறோம். பொக்கிஷம் 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 சொல்லி. ஆனால் எந்த இடத்திலுமே ஆண்டவர் நேரடியாக இதுதான் பொக்கிஷம் என்பதை என்ன செய்யலை, சொல்லலை. நம்ம தான் இது பொக்கிஷம் அது பொக்கிஷம் சொல்லி இத்தனை நாட்களாக 6 வாரங்களாக நான் பார்த்துட்ருக்கோம். ஆனால் ஆண்டவர் பரலோகத்தில் உங்கள் பொக்கிஷம் சேர்த்துன்னு சொன்ன ஆண்டவர் எது பொக்கிஷம் என்பதை நேரடியான செய்யலை, சொல்லலை. இப்போ நம்ம ஆவிக்குரிய பிரகாரமாய் அதை பார்க்கலாம். ஸோ முதல் குறிப்பு, பரலோக பொக்கிஷம் என்றால் என்ன என்பதை ஆண்டவர் நேரடியாக கூறவில்லை. பரலோக பொக்கிஷம் என்றால் என்ன என்பதை ஆண்டவர் நேரடியாக கூறவில்லை. இரண்டாவது குறிப்பு, லூக்கா எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம், லூக்கா 16ஆம் அதிகாரம் 9வது வசனம். லூக்கா 16:9 வீட்டில் போய் வசனம் எழுதிக்கிறேங்க. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் மாளும் போது உங்களை நித்தியமான வீடுகளிலே ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி அநீதியான உலகப் பொருளால் உங்களுக்கு சிநேகிதரை சம்பாதியுங்கள். எது பொக்கிஷம் என்று சொன்னால், அநீதியான உலகப் பொருளால் சிநேகிதரை சம்பாதியுங்கள். என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, நீங்கள் நித்திய ஜீவனுக்கு நீங்கள் இங்கே வரும்போது உங்களை ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி அநீதியான உலகப் பொருளால் என்ன செய்யுங்களா, உங்களுக்கு சிநேகிதரை சம்பாதியுங்கள். அப்போது அநீதியான உலகப் பொருளால் சிநேகிதரை சம்பாதிப்பது பொக்கிஷம். இப்போ அந்த அநீதியான உலகப் பொருள் எது என்றால், இங்கே நம்ம சேர்த்துருக்கோமே இந்த பொக்கிஷம், இவை எல்லாமே நித்தியமானது அல்ல. அப்போ இந்த அநித்தியமான இந்த உலகப் பொருள் யாருக்கு நீங்கள் கொடுக்குறீங்களோ அவங்க உனக்கு யார், சிநேகிதர். உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். யாரோ ஒருத்தருக்கு கஷ்டப்படுறாங்க, முன்பின் தெரியாதவங்க. அப்போ நீங்கள் எப்போ அவர் உதவி செய்யும்போது அவங்க என்ன செய்யும், மனசு சந்தோஷப்படும். அவங்க யோசிப்பாங்க, அவங்க நல்லவங்க, எனக்கு வந்து அவ்வளோ உதவி எனக்கு செஞ்சாங்க, கஷ்டத்தில் இருந்தேன் வந்து பார்த்து விசாரித்தாங்க, கஷ்டத்தில் இருந்தேன் எனக்கு வந்து உதவி செஞ்சாங்க, தேவையில் இருந்தேன் வந்து கொடுத்தாங்க. இப்போது அதுதான் ஆண்டு சொல்கிறாரு, அந்த அநீதியான அந்த உலக பொருளால் என்ன செய்யுங்க, ஒரு நல்ல ஒரு நண்பன் கிடைக்கணும். பார்த்தீங்கன்னா அதுதான் அது பரலோகத்தில் அது ஒரு பொக்கிஷமாக இருக்கும். மூன்றாவது குறிப்பு, 1 பேதுரு 1ஆம் அதிகாரம், 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். 1 பேதுரு 1:4. இயேசு கிறிஸ்து மரித்திருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரத்துக்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாக்கும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். வாசிக்கிற வார்த்தை பார்த்தீங்கன்னா, அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரத்துக்கு ஏதுவான, எது சுதந்திரம், நித்திய ஜீவன். அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு சுதந்திரமான காரியம் எது தெரியுமா, அழியாததுமாகிய அவர் மேலுள்ளதான நம்பிக்கை. எது பொக்கிஷம் என்றால், நான் அவர் மீது வைக்கிறதான நம்பிக்கை, ஜீவனுள்ள நம்பிக்கை. அழியாதது அவர் மேலுள்ள ஜீவன். நான் எந்த அளவுக்கு நான் அவர் மீது நம்பிக்கை வைக்கிறேனோ அதுவே தேவ சமூகத்தில் பொக்கிஷமாய் காணப்படும். நான்காவது குறிப்பு, யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம், யோவான் 6ஆம் அதிகாரம் 27வது வசனம். யோவான் 6:27 வாசிக்கிறேன். அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல,
நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற போஜனத்திற்காகவே கிரியை நடப்பியுங்கள், அதை மனுஷகுமாரன் உங்களுக்கு கொடுப்பார், ஏனெனில் அவரையே பிதாவாகிய தேவன் முத்திரிக்கிறார். நீங்கள் வாசிக்கிற வார்த்தை அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலைநிற்கிற போஜனத்திற்காகவே கிரியை நடப்பியுங்கள் அப்படின்னு வாசிக்கிறோம். அப்போ நித்திய ஜீவன் வரைக்கும் நம்ம போகிறதுக்கும் சில கிரியைகள் இருக்கு. எது பொக்கிஷம் பார்த்துட்டு இருக்கிறோம்? இங்கே வாசிக்கிற வார்த்தை நித்திய ஜீவன் வரைக்கும் நிலைநிற்கிறதான அந்த போஜனத்துக்காக செய்யுங்க, கிரியை நடப்பீங்க. அப்போது அந்த கிரியை என்ன என்பதை என்னதான் நம்ம பார்க்க போகிறோம். சரியா? அப்போ 4வது குறிப்பு, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலைநிற்கிறது தான் பொக்கிஷங்கள். நித்திய ஜீவன் வரைக்கும் நாம் செய்கிறதான கிரியைகள் அல்லது காரியங்கள், அதுதான் பொக்கிஷங்கள். நித்திய ஜீவன் வரைக்கும் நிலைநிற்கிற பொக்கிஷங்கள் இதுதான். என்னன்னு சொல்லி பார்ப்போம். 5வது குறிப்பு 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 13. விசுவாசம், நம்பிக்கை, அன்பு, இம்மூன்றுமே விலையேற பெற்ற பொக்கிஷங்கள். விசுவாசம், நம்பிக்கை, அன்பு. அப்போ எந்த அளவுக்கு நான் தேவன் மீது வைத்திருக்கிற விசுவாசம், அதுவும் ஒரு வகையில் மிகப்பெரிய பொக்கிஷம். எந்த அளவுக்கு தேவன் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறனோ அதுவும் விலையேறப்பெற்ற ஒரு பொக்கிஷம். எந்த அளவுக்கு தேவனை நேசிக்கிறனோ இதுவும் பொக்கிஷம். ஆகவே இந்த மூன்றும் விலையேற பெற்றதான பொக்கிஷங்கள். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். இது தவிர 6வது குறிப்பு, நம்மிடம் காணப்படும் ஆவிக்குரிய கனிகள். நம்மிடம் காணப்படும் ஆவிக்குரிய கனிகள். நம்மிடம் காணப்படும் ஆவிக்குரிய கனிகள், நாம் செய்த தான தர்மங்கள். நம்மிடம் காணப்படும் ஆவிக்குரிய கனிகள், நாம் செய்த தான தர்மங்கள், நாம் சம்பாதித்த ஆத்துமாக்கள். இவைகள் மரணத்தை கடந்து நித்தியத்திற்குள் பிரவேசிக்க கூடியவைகள். நம்மிடம் காணப்படும் ஆவிக்குரிய கனிகள், நாம் செய்த தான தர்மங்கள், நாம் சம்பாதித்த ஆத்துமாக்கள், இவைகள் மரணத்தை கடந்து நித்தியத்திற்குள் பிரவேசிக்க கூடியவைகள். அப்போ என்ன தெரியுமா, என்னுடைய ஆவிக்குரிய கனிகள், அந்த 9 கனி இருக்குமானால் அந்த ஆவிக்குரிய கனிகள் என்னது? எனக்கு பொக்கிஷம். அதுதான் தேவனுடைய ராஜ்ய நிச்சயத்துக்குள்ளே என்னை கொண்டு போகும். 1. 2வது, நான் எந்த அளவுக்கு தான தர்மம் செய்கிறேனோ அந்த தான தர்மங்களும் என்னுடைய மரணத்தை கடந்து என்னது அங்கே வந்து சேரும். அதுவும் பொக்கிஷம். 3வது, நான் எத்தனை ஆத்துமாக்கள் ஆதாயம் பண்ணினேனோ, எத்தனை ஆத்துமாக்களுக்கு ஆண்டவரை பற்றி சொல்லி கர்த்தருக்குள் நடத்தினேனோ அதுவும் மரணத்தை கடந்து அது எனக்கு பொக்கிஷமாக இருக்கும். 3 காரியங்கள் சொல்லியிருக்கேன். 1 ஆவிக்குரிய கனிகள், 2வது தான தர்மங்கள், 3வது நீங்கள் செய்கிறதான ஆத்தும ஆதாயம். கர்த்தரை அறியாத ஒருவனுக்கு ஆண்டவருடைய வார்த்தை சொல்லி கர்த்தருக்கு வழி நடத்தும் போது அது உங்களுக்கு உங்களுடைய மரணத்தை கடந்து அங்கே உங்களுக்கு என்ன செய்யும்? பொக்கிஷமாய் பலன் வந்து உங்களுக்கு சேரும். 7வது குறிப்பு மத்தேயு 6:14. மத்தேயு 6:14, மனிதருடைய குற்றங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கு மன்னிப்பார். இதுவும் ஒரு பொக்கிஷம். என்ன பொக்கிஷம்? மற்றவருடைய பாவங்களை நாம் மன்னிப்பது ஒரு பொக்கிஷம். அப்போ என்னுடைய பாவங்களும் தேவனை செய்கிறார், மன்னிக்கிறார். எழுதிக்கிறேன். 7வது குறிப்பு, மற்றவர்களை நாம் மன்னிக்கும் போது நம்முடைய பாவ மன்னிப்பை பரலோக பொக்கிஷமாக தேவனிடம் பெற்றுக்கொள்ளலாம். மற்றவர்களை நாம் மன்னிக்கும் போது நம்முடைய பாவ மன்னிப்பை பரலோக பொக்கிஷமாக
தேவனிடம் பெற்றுக்கொள்ளலாம். எட்டாவது குறிப்பு லூக்கா 10ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். லூக்கா 10:20. ஆவிகள் உங்களுக்கு அடங்குகிறதற்காக நீங்கள் சந்தோஷப்படாமல் உங்கள் பெயர்கள் பரலோகத்தில் எழுதப்பட்டிருப்பதற்காக சந்தோஷப்படுங்கள் என்றார். அசுத்தாவி உங்களுக்கு என்னது அடங்குதேன்னு சொல்லி அதுக்கு சந்தோஷப்படாதீங்க. உங்கள் பெயர் எங்கே எழுதப்பட்டிருக்கான்? பரலோகத்தில் எழுதப்பட்டதான் செய்ய சந்தோஷப்படுங்க. அப்போது 8வது குறிப்பு எது தெரியுமா? என்னுடைய பெயர், நம் பெயர்கள் பரலோகத்தில் எழுதப்பட்டிருப்பது அதுவே மேலான பொக்கிஷம். இதை விட பெரிய பொக்கிஷம் எதுவுமே இல்லை. இதை விட பெரிய பொக்கிஷம் என்ன பொக்கிஷம்? என் பெயர் எங்கே இருக்குது? ஜீவ புஸ்தகத்தில் எழுதியிருக்கார் அல்லவா? அதை விட பெரிய பொக்கிஷம், மேலான பொக்கிஷம் இதை விட என்னது ஏன்னா இல்லை. இதுதான் மேலான பொக்கிஷம். நம் பெயர்கள் பரலோகத்தில் எழுதப்பட்டிருப்பது எவ்வளவு மேலான பொக்கிஷம். இதை விட பெரிய பொக்கிஷம் எதுவும் இல்லை. 9வது குறிப்பு தங்கம் வெள்ளி பொன் அல்ல, தங்கம் வெள்ளி பொன் அல்ல, கிறிஸ்துவுக்குள் நம்முடைய நற்கிரியைகளே பரலோகத்தில் பொக்கிஷமாக மாறுகிறது. தங்கம் வெள்ளி பொன் அல்ல, கிறிஸ்துவுக்குள் நம்முடைய நற்கிரியைகளே பரலோகத்தில் பொக்கிஷமாய் மாறுகிறது. ஆதாரமாக 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 17, 18, 19. 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 17, 18, 19. தங்கம் வெள்ளி பொன் அல்ல, தங்கமும் கிடையாது, வெள்ளியும் கிடையாது, பொன்னும் கிடையாது, கிறிஸ்துவுக்குள் நம்முடைய நற்கிரியைகளே, நீங்கள் என்ன நற்கிரியை செய்கிறீங்களோ அதுதான் பரலோகத்தில் பொக்கிஷமாக மாறுகிறது. அதுக்கு தான் ஆதாரம் சொல்லப்பட்டிருக்கு. 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 17, 18, 19 வாசிக்கிறேன். இவ்வுலகத்தில் ஐஸ்வர்யமுள்ளவர்கள் இருமாப்பான சிந்தை இல்லாமலும் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வைக்காமலும் நாம் அனுபவிக்கிறதுக்கு சகல நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டும் என்றும், நன்மை செய்து நற்கிரியைகளில் ஐஸ்வர்யவான்களாகவும், நன்மை செய்து நற்கிரியை ஐஸ்வர்யவான்களாகவும் தாராளமாய் கொடுத்து உதார குணம் உள்ளவர்களாகவும் இருக்க வேண்டும் என்றும், இவ்வாறு நித்திய ஜீவனை பற்றி கொள்ளும்படி வருங்காலத்திற்காக தங்களுக்கு நல்ல ஆதாரத்தை பொக்கிஷமாக வைக்க வேண்டும் என்று அவருக்கு கட்டளிடு என்றார். பவுல் தீமோத்தேயுவுக்கு சொல்லும்போது எது பரலோகத்தில் பொக்கிஷம் சொல்கிறாருன்னா, நன்மை செய்து நற்கிரியைகளில், அதுதான் ஐஸ்வர்யங்கள். அப்போது அப்படி செய்யும்போது அதுதான் நித்திய ஜீவனை பற்றி கொள்ளும்படி, ஆண்டவருடைய ராஜ்யத்துக்குள் பற்றி கொள்ளும்படி வருங்காலத்திற்காக தங்களுக்கு நல்ல ஆதாரத்தை பொக்கிஷமாக வைக்க வேண்டும். அப்போது நற்கிரியைகள், இதுதான் நற்கிரியைகள். நன்மை செய்வது, எந்த அளவுக்கு நீங்கள் நன்மை செய்கிறீங்களோ தாராளமாய் கொடுத்து உதாரணம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். கஞ்சத்தனம் அல்ல, பிசினித்தனம் அல்ல. எப்படி கொடுக்கணுமா? தாராளமாக கொடுத்து உதாரணம் உள்ளவர்கள் தான் என்னது பரலோகத்தில் பொக்கிஷங்களாய் ஆதாரமாய் சேர்த்து வைக்க முடியும். மேலான ஒரு பொக்கிஷம் அதுதான். இது தங்கம் அல்ல, வெள்ளியும் அல்ல, பொன்னும் அல்ல, நன்மை செய்து அந்த நற்கிரியைகளை என்ன இருக்கணுமா? ஐஸ்வர்யவான்களாக. அது மாத்திரமல்ல, கொடுக்கிறது கஞ்சத்தனமாய் அல்ல, பிசித்தனமாய் அல்ல, வாசிப்படி உதார குணம் உள்ளவர்களாகவும் இருக்க வேண்டும். கடைசி குறிப்பு சொல்லி முடிக்கிறேன். 10வது குறிப்பு, எல்லாவற்றை பார்க்கிலும் மேலான மேன்மையான மகிமையான பொக்கிஷம் ஒன்று உண்டு என்றால்
அது எல்லாவற்றை பார்க்கிலும் மேலான, மேன்மையான, மகிமையான பொக்கிஷம் ஒன்று உண்டு என்றால் அது எழுதிட்டீங்களா? எல்லாவற்றை பார்க்கிலும் மேலான, மேன்மையான, மகிமையான பொக்கிஷம் ஒன்று உண்டு என்றால் அது எது? அது எது? வாசிக்கிறேன். யோபுவின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம். யோபு 22ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். யோபு 22:25. சர்வ வல்லவர் தாமே உமக்கு பசும் பொன்னும் உமக்கு சொக்க வெள்ளியுமாயிருப்பார். ஆண்டவர் தான் பொக்கிஷம். முடிக்கிறேன். சரிதானா? சர்வ வல்லவர் தாமே உமக்கு பசும் பொன்னும். அவர்தான் கேடியம், அவர்தான் 916 மேலானவர். யாரு? நம்முடைய தேவன் ஒருவரே. அவர்தான் நமக்கு பொக்கிஷம். அதுதான் பொக்கிஷம். அவரே உமக்கு பொக்கிஷமாக இருப்பாராக. அவர்தான் பசும் பொன். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் நினைக்கிறேன். கொலோசியர் 2:3 முடிச்சுக்கிறேன். அவருக்குள் ஞானம், அறிவு ஆகிய பொக்கிஷங்கள் எல்லாம் மறைந்திருக்கின்றன. அவருக்குள் ஞானம், அறிவு ஆகிய பொக்கிஷங்கள் எல்லாம் மறைந்திருக்கின்றன. அப்போ எது பொக்கிஷம்? எல்லாவற்றை விட ஆவிக்குரிய பிரகமாய் கிறிஸ்துவே நமக்கு பொக்கிஷம். அவருக்குள் ஞானம், அறிவு எல்லாமே மறைந்திருக்கின்றன. அப்போ நாம் அவரை அறிந்து கொள்வது தான் மேலான பொக்கிஷம். நீங்கள் ஏற்றுக்கொள்கிற ஆண்டவர் தான் உங்களுக்கு மேலான ஒரு பொக்கிஷம். ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்தமுள்ள பிதாவே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே, கடந்த 6 வாரங்களாய் ஆண்டவரே இந்த பொக்கிஷத்தை பற்றி ஆண்டவரே பல வசனங்கள் மூலமாய், பல வார்த்தைகள் மூலமாய், கர்த்தாவே குறிப்புகள் மூலமாக எங்களோடு பேசுவதற்காக நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். எல்லாவற்றையும் பார்க்கவும் ஆண்டவரே நீரே எங்களுக்கு பொக்கிஷமாக இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்கள் பெயர்கள் ஆண்டவர் ஜீவத்தில் எழுதப்பட்டுள்ள ஆண்டவரே அந்த பொக்கிஷத்திற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, விசுவாசம், நம்பிக்கை, அன்பு ஆண்டவரே அந்த 3ம் கர்த்தாவே எங்களுக்குள் இருப்பதற்காய் ஆண்டவரே அந்த மேலான மகிமையான பொக்கிஷத்திற்காய் நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே, நித்திய ஜீவன் சேரும் வரைக்கும் ஆண்டவரே அந்த நற்கிரியைகளில் ஆண்டவரே ஆதாரமாய் சேர்க்கும்படியாய் ஆண்டவரே அப்போ குறைவுகளுக்கு கொடுக்கவும், உதாரணமாய் கொடுக்கவும் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். May God bless you.